வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. யாரு? பேரு ஜீவா, கபடி பிளேயரா? IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ கருக்கருன்னு முடி வளரணும் அப்படின்றதுக்காக வேறு என்னெல்லாமோ கெமிக்கல் போடுறதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடி வருவது கூட தவிர்க்கலாம். அதாவது ப்ரீமச்சூர் ஹேர்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை நிறை, அதை கூட தவிர்க்கலாம். ஏன் அப்போ வயசானவங்களோட வெள்ளை முடி மாறாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அது கருப்பாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்குது. அதே சமயம் முடி திக்காகவும் நல்ல அடர்த்தியாகவும் கூட வளரும். ஸோ இந்த பேக் மூலமா முடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சு முடி உதிர்வு தடுக்கப்படுது. ஸோ இத்தனை அம்சங்கள் இருக்கு அப்படின்றப்போ இந்த ஹேர் பேக்கை யாராவது போடாம இருக்கலாமா? ஸோ வாங்க இந்த பேக் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு காலையில இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முந்தின நாள் இரவே பேக் ரெடி பண்ணணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல ஒரு பெரிய செம்பு அளவு தண்ணி ஊத்தி அது கூட ஒரு ஸ்பூன் காஃபி தூள், ஒரு ஸ்பூன் டீ தூள், கருவேப்பிலைய நல்ல பொடி பொடியா நறுக்கி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இந்த தண்ணியில நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ போட்ட கலவைகள் எல்லாத்தையுமே தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தண்ணீரோட நிறம் மாறினதும் அதை அப்படியே வடிகட்டி டிகாஷன் தண்ணீரை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு ஹென்னா பவுடர் போட்டுக்கோங்க. இந்த ஹென்னா பவுடருக்கு தேவையான அளவு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு தண்ணி, அந்த தண்ணியை ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கலந்துகிட்டே வாங்க. நல்லா கலந்து இதை மூடி வச்சிருங்க. மறுநாள் காலையில எடுத்து பார்க்கும் போது இந்த இரும்பு கடாயில நாம வச்சிருக்கிற ஹென்னா கருப்பு நிறத்துல மாறி இருக்கும். இந்த ஹென்னாவோட 2 முட்டையை உடைச்சி அதுல ஊத்திக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. நிறைய பேருக்கு முட்டை மஞ்சள் கருவோட வாடை பிடிக்காது. அப்படி உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போஸ் எனக்கு ஃபுல் புரோட்டீன் வேணும், நான் அந்த வாடையெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மஞ்சள் கருவோட சேர்த்தே நீங்க போட்டுக்கோங்க. ஸோ பேக் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முந்தின நாள் நைட்டே உங்க தலையில நல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி அப்படியே ஊற விட்டுடுங்க. ஏன் இதை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் கொஞ்சம் இருக்கிற முடியல தான் பேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பேக் ஒட்டிக்கும், அதனுடைய முழுமையான பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முடி ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எண்ணெய் இருக்கக்கூடிய இந்த முடி மேல ஃபாலிக்கல்ல இருந்து நுனி வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் நல்லா படுறபடியா இந்த பேக்கை அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு கவர் போட்டு நல்லா கட்டிடுங்க. நீங்க பார்லர்லாம் போய் கெரட்டின்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி போட்டு சுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி சுத்தி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் இந்த பேக்கை அப்படியே உங்க தலையில இருக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு அல்லது ஷீகக்கா போட்டு உங்களோட தலையை அலசிடுங்க. அவ்வளவுதாங்க, ரெமெடி முடிஞ்சது. மாசத்துல ஒரு நாள் இந்த பேக்கை நீங்க போட்டாலே போதும். முடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இதுல பயங்கரமா கிடைக்கும். முடி ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம அடர்த்தியா வளரணும் அப்படின்னா பயோட்டின் சத்து நிறைந்த சாப்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும். பாதாம், பூசணி விதை, கீரை வகை, வேர்க்கடலை, நட்ஸ், இந்த மாதிரியான சத்து நிறைந்த பொருட்களை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், உங்களுடைய முடியும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த பேக் உங்க ஹேருக்கு பெஸ்ட் பேக்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு நம்மள முழுசா நம்புற வரைக்கும் அவ கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசணும். அவனோட பயம் தான் அவனோட ஆயுதம். எதுக்கு பயந்து ஓடுறீங்க? வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நார்மலி ப்ளீச் பண்ண நெக்ஸ்ட் டே வெயில்ல எல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் ப்ளீச் பண்ணிட்டு வேக்சிங் பண்ணிட்டு எல்லாம் போனா அப்படி கரு நார்மல் கலர்ல இருக்கேன், நான் கலர் ஏத்துறதுக்காக நான் செலவு பண்ண போறேங்கன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒரு வியாபாரம் கொடுக்க போறீங்க. அது வந்து நீங்க உங்களுக்கு அழகு சேர்த்துக்கிறீங்க தாண்டி ஸ்கின் நல்லா இருக்கும், ஒரு க்ளோயா இருக்கும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். உங்க ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்காதுன்னா ட்ரிங்க் வாட்டர். ஸ்பிளிட்டன்ஸ் ஆயிடுச்சு கீழே கலரிங் பண்ணனால. சோ இது வந்து கீழே மட்டும் தான் இப்ப இருக்கு. பட் பிஃபோர் வந்து இங்கேல இருந்தது. சோ இந்த முடி வளர்ந்ததுனால கீழே வந்துருச்சு. டெய்லி they will do curls. நான் இவ்ளோ ஹேர் எடுப்பேன். ரூம் எல்லாம் முடி, பாத்ரூம் எல்லாம் முடி, ஷாம்பு ஆட் மாதிரி இருக்கும். முடி எங்க பார்த்தாலும் முடி. நார்மலி பீப்புள் திங்க் தட் காஜல் வச்சிங்கன்னா உங்க ஐஸ் பெருசாகும்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலி அப்படி கிடையாது. உங்க ஐஸ் சின்னதாகும். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதோட ஹேவ் திஸ் கிளிசரின், நார்மல் கிளிசரின், மெடிக்கல்ஸ்ல கிளிசரின் வாங்குவோம் இல்லையா, நார்மல் கிளிசரின், அதை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிட்டு ஐ புட் எவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு லுக் பியூட்டிஃபுல் அட் ஆல்.